பாஸ்டர் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு போனாராம். அவங்க புதுசா சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி. அப்போது அவங்கள விசிட் பண்ண போயிருக்காரு. போனா அந்த வீட்டுக்கு போனோடனே அவங்க ரொம்ப பாஸ்டர் வந்துட்டார்ல, ரொம்ப கவனிச்சாங்களாம். "உட்காருங்க பாஸ்டர்." சேர் எடுத்து போட்டு தொடச்சு, அதுக்கு மேலே ஒரு டவலை விரிச்சு, "உட்காருங்க" அப்படின்னு அவருக்கு போட்டு எல்லாரும் தடபுடலாம் கவனிக்கிறாங்க. கவனிச்சா அந்த இதில் அவங்க அவங்க கப்போர்டில் போய் ரொம்ப முக்கியமான சில நபர்களுக்கு தான் சில பாத்திரங்களை யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வச்சுருந்த வெள்ளி தட்டு இருக்கு இல்லையா, அதில் தான் அவருக்கு என்ன செஞ்சாங்களாம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த வெள்ளி தட்டில் வச்சு கொடுத்தாங்களாம். அப்புறம் ஒரு பவுலில் என்ன செஞ்சாங்க, வெள்ளி பவுலில் சில ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு அதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு ஒரு வெள்ளி ஸ்பூன் கொடுத்து அதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. எல்லாமே வெள்ளியில். பாஸ்டர் பார்த்தாச்சே, நம்ம லைஃப்பில் ஒரு நாளும் இப்படி வெள்ளியில் என்ன செஞ்சதில்லை, சாப்பிட்டதே இல்லை. நம்ம சர்ச்சில் இந்த பெண்கள் என்ன செய்வாங்க, கொலுசை தான் வெள்ளியில் போட்டு சலக்கு சலக்குன்னு என்ன செய்வாங்க, அப்படி வந்திருக்காங்க. ஆனால் நம்ம வெள்ளியில் என்ன செஞ்சதில்லை, சாப்பிட்டதே இல்லையன்ட்டு அவரும் நல்லா என்ன செய்கிறாரு, சாப்பிட்றாரு. நல்லா சாப்பிட்டு ஜோம் பண்ணிவிட்டு, சரி ரொம்ப சந்தோஷம், அடுத்த வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லிவிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். போய் பாஸ்டர் பாய் சொல்லிவிட்டு வெளியே போனோடனே கதவை சாத்திட்டு திரும்ப வந்து பார்த்தா அவங்க வீட்டில் இருந்த குட்டி பையன் அவங்க மகன் ஓடி வந்து அவங்க அப்பாட்ட சொல்ல, "அப்பா, வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர், வெள்ளி பவுல்லாம் இருக்குது, ஆனால் வெள்ளி ஸ்பூனை காணோம்ப்பா" அப்படின்னானா. வெள்ளி ஸ்பூனை காணோம்ப்பான்னானா. உடனே அவர், "டேய் நல்லா தேடி பாடுறா." எல்லாரும் தேடி பார்த்துருக்காங்க, காணவே காணோம். உடனே அந்த பையன் சொன்னாப்பா, "இது பாஸ்டர் போட்ட போடுதான்." அது சொல்லிட்டேன், "இது பாஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டாருப்பா." உடனே அவங்க அப்பா சொன்ன, டேய் அப்படிலாம் செய்ய மாட்டார்ரா, பாஸ்டர் நல்லவர்ரா." அப்படின்னா, உனக்கு தெரியாதுப்பா, பாஸ்டர் நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு, ஸ்பூன் எடுத்துகிட்டு போயிருப்பார்." அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா, இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படின்ட்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த வாரம் சர்ச்சு சண்டே வந்துருச்சு, போயிட்டாங்க. சர்ச்சில் போய் உட்காந்தா பாஸ்டர் நல்ல வல்லமையாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கீழே உட்காந்துட்டு அந்த குட்டி பையன் நினைக்கிறான், நாடா இது ஸ்பூனை தூக்கிட்டு வந்தவர் இப்படி பேசுகிறாரு, ஸ்பூனை தூக்கிட்டு வந்துட்டு இப்படி பேசுகிறாரு இப்படி நினச்சிட்டோடனே அவங்க அப்பாட்ட சொன்னான் மெதுவாக பிரசங்கத்தில், பாருப்பா, ஒரு ஸ்பூனை, வெள்ளி ஸ்பூனை அம்மிக்கிட்டு எப்படி பேசுகிறாரு பாருங்க. டேய் சும்மாறான். அவங்க அம்மாவும் அப்படி பேசாமட்றா. கடைசியில் சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவுடனே அவங்களாம் பேசிக்கிறாங்க, வேறு வழியே இல்லை, நம்ம 5 பேர் தான் இருக்கோம், 4 பேர் தான் இருக்கோம், ஆனால் நம்ம யாருமே எடுக்கலைன்னா யார் தான் எடுத்துருக்கணும், இது பாஸ்டர் தான் எடுத்துருக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் நம்ம போய் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்த நாள் என்ன செஞ்சார், பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டார். திரும்ப 2வது விசிட்டுக்கு வர்றாரு. அச்சோ, இன்னைக்கு என்னத்தை எடுத்துகிட்டு போகிறார் அவர் நினச்சிச்சு, உட்காருங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அவர் சொன்னாங்களா, மனசு தாங்க முடியல, என்னதான் இருந்தாலும் உள்ளே இருக்கிறது வெளியே வரத்தானமா, என்ன சொல்கிறீங்க, ஆமாம் தானே, வரும்ல, வரும். மனசில் இருக்கிறது வந்து அந்த அம்மா ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்துட்டு, பாஸ்டர் நான் கேட்குறேன், தெரியாமல் எதுவும் நீங்கள் வெள்ளி ஸ்பூன் எடுத்து உங்கள் பையில் வச்சுட்டு போயிட்டீங்களோ அப்படின்னு. உடனே பாஸ்டர் சொன்னாரா, ஆமாம் நான் தான் எடுத்தேன். உடனே எல்லாருக்கும் சாக்கு, ஐயோ பாஸ்டர் நினச்சதானா, நாங்கள் நினச்சது உண்மைதான், எல்லாரும் பத்தியா டே சதீஷ் நம்ம நினச்சது உண்மைதான்டான்னு எல்லாரும் இப்படியே பார்த்து பேசிக்கிட்டாங்க. உடனே அவர் சொன்னாராம், நான் எடுத்தது உண்மைதான், அந்த பைபிள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாராம். அவங்க வீட்டில் ஒரு பைபிள் வச்சுருக்காங்க, அந்த பைபிள் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த பாருங்கன்னு திறந்தா உள்ளே என்ன இருக்குது, வெள்ளி ஸ்பூனு. அதை திறந்து காட்டினோடனே எல்லோரும் இப்படியே பார்த்தாங்க. நான் இந்த வெள்ளி ஸ்பூனை வச்சு 2 வாரம் ஆச்சு, நீங்கள் 2 வாரமாக தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் 2 வாரமாக பைபிள் என்ன செய்யலை, எடுத்திருந்தீங்கன்னா அந்த வெள்ளி ஸ்பூன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். சரி.